உங்களுக்கு நடந்த எல்லாவற்றையும் கொண்டு ஒன்று நீங்கள் வருந்தலாம், அல்லது அவை அனைத்துமே பரிசுகள் என எடுத்துக்கொள்ளலாம். அனைத்துமே நீங்கள் வளர தரப்பட்ட ஒரு வாய்ப்பு, அல்லது உங்கள் வளர்ச்சியை தடை செய்யும் ஒன்று. அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு டையர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். வானவில்லின் வர்ணங்கள் போல விதவிதமான அனுபவங்கள் மாறி மாறி வருவதே வாழ்க்கையின் நியதி. வெற்றி வந்தால் மகிழும் மனம் தோல்வியை தாங்க முடியாமல் சுருண்டு விடுகிறது. அனுபவங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் மேலே சொன்ன கருத்து நமக்கு அறிவுறுத்துகிறது. நமக்கு நிகழ்ந்தவைகளை அல்லது சூழல்களை நினைத்து வருந்துவது ஒரு வழி என்றால், அதையே பரிசாக எண்ணி அப்படி நிகழாமல் மன அமைதியுடன் மேலும் கவனம் செலுத்துவது மற்றொரு வழி. மனநிலை என்பது ஒன்று நேர்மறையாக இருக்கும் அல்லது எதிர்மறையாக இருக்கும். நமக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு உணர்த்தும் இது முடியும் அல்லது முடியாது என்று. அந்த உள்ளுணர்வு சொல்லும் பாதையை சரியாக கண்டு கொண்டு எதிர்மறையை விட்டு நேர்மறை மனநிலையை உருவாக்கி கொள்ள நாம் தான் முயல வேண்டும். அதிக சதவிகிதத்துடன் இருக்கும் எதிர்மறை சிந்தனையை ஒதுக்கிவிட்டு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் நேர்மறையான மனநிலை பெற முயல வேண்டும். முக்கியமாக திறமைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு திறமைகளை வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போகலாம். அதுக்கு எடுத்துக்காட்டா நாம இப்போ ஒரு கதையை பார்க்கலாம். ரமேஷ் என்னும் இளைஞர் படித்தது +2 மட்டுமே. காரணம் வீட்டின் வறுமை. தந்தை செருப்பு தைக்கும் தொழிலாளி, தாயோ வீட்டு வேலை செய்பவர். பள்ளி இறுதி வகுப்பு முடித்ததும் ரமேஷையும் செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொள்ள வைத்து அதில் ஈடுபட வைத்தார் அவரது தந்தை. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. செருப்பு தைக்கும் தொழிலை தொடர்ந்து கொண்டே தொலைதூர அஞ்சல் நிலை கல்வியில் படித்து பட்டமும் பெற்றார். தொடர்ந்து இலவச IAS பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து படித்தார். காலை முதல் மாலை வரை தந்தையுடன் சிறு பிளாட்பார கடைகளில் செருப்பு தைக்கும் பணியை செய்யும் ரமேஷ் இரவு முழுவதும் படித்து IAS தேர்வை சந்தித்து 2 முறை தோல்வியை தழுவி 3வது முறை தேர்வு பெற்றார். அவரது பெற்றோர் கல்வி அறிவற்றவர்கள், புரிந்து கொள்ள மறுப்பார்கள் என்பதால் தான் IAS படிப்பதை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதே சமயம் தந்தையின் தொழிலிலும் உதவினார். இப்போது உதவி ஆட்சியாளர் பணியில் இருக்கும் மகனை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுகின்றனர் அந்த ஏழை பெற்றோர். ரமேஷ் தன் ஏழ்மை நிலையை நினைத்து வருந்தவில்லை. செருப்பு தைக்கும் பணியை கற்றுக்கொண்ட போது அது தன் தந்தையின் பரிசாக எண்ணினார். தன் வறுமை முதல் அனைத்தும் தன் வளர்ச்சிக்கு என்று தெளிவுடனும் திறமைகளை வளர்த்து வெற்றி பெற்ற ரமேஷ் இப்போது நிறைய இளைஞர்களின் முன் உதாரணம். வருந்தாமல் தேர்வு செய்யுங்கள். கிடைத்ததை வைத்து நிச்சயம் ஜெயிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.